அதாவது இந்த வீடியோ மூலமாக உங்களை திருப்பி சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய டைப்பில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இது வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு சொல்கிறேன், ஓகேவா? கடைசியில் அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்மளில் நிறைய பேர் வந்து நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து நிறைய வாட்டி நம்மளோட சேனலில் லைவில் எந்தெந்த டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சில பேர் இருக்காங்க, எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதாவது 1 மினிட்டில் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன் ப்ரோ. இங்கே நிறைய பேர் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்போது இந்த 1 மினிட்டை பார்க்குறப்ப அந்த 1 மினிட்டில் வந்து இப்போ நீங்கள் நிஃப்டிலாம் விட்டுருங்களேன், பேங்க் நிஃப்டிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டில் பட்டும் பயங்கரமாக இருக்கும். சரியா? பட்டும் பயங்கரமாக இருக்கும். மேலே போகும், சட்டன்னு மேலே போகும், கீழே போகும். ஸோ இதில் பெருசாக இதில் பெருசாக என்ன பண்ணுவாங்க, நான் வந்து 1 மினிட்டில் ட்ரேடு பிடிச்சப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரேடை போட்டுட்டு இங்கே பாருங்க 1:10 கேதர் பண்ணேன். சரியா? 1:10 கேதர் பண்ணேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். 1:10 கேதர் பண்ணேன், 1:9 கேதர் பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய பேர் பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களோட நிலைமைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 மினிட் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. வொலட்டிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 1 மினிட். இந்த ஒரு நிமிஷத்தில் பணக்காரனாயிரலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம சூரிய வம்சம் சாத்தகுமார் கிடையாது. ஒரே பாட்டில் பணக்காரனாயிரலாம் அப்படிங்கும்போது 1 மினிட்டில் பணக்காரன் ஆக முடியாது. ஸோ இதில் ஒரு சில பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் நிறையா 1008 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 1008 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது இது பைவட்டு, கேம்ப்ரில்லா, சரியா, ஃபிபனாச்சி, SMA, RSI, MACD அப்படின்ட்டு பலாயிரக்கணக்கான இண்டிகேட்டர் இருக்குது. இதில் ஒவ்வொரு இண்டிகேட்டராக உட்காந்து செக் பண்ணுவாங்க. பிகினராக நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியுது. ஏன் சொல்ல முடியுதுன்னா, உங்களுடைய மென்டர்ஸ் வந்து இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ இதில் நான் வந்து இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க தெரியும், ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 5 மினிட்ஸ் ஸ்கேல்பிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? நான் வந்து கால்னு கால் எடுப்பேன், திரும்பி மார்க்கெட்டு கீழே போகும்போது புட்டு எடுப்பேன், ஓகேவா? திருப்பி மேலே போகுது அப்படின்ட்டு கால் எடுப்பேன், காலை புட்டுன்னு மாற்றிக்கிட்டே இருப்பேன். இதில் வந்து ஒரு சில அறிவாளிகள், சரியா, என்ன அறிவாளிகள், ஒரு சில அறிவாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 20 ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா தான் வந்து எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவுபூர்வமான கொஸ்டின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதில்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்களை வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சரியா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டார், அவரால் அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கரெக்டாக? அடிக்ட் ஆகிட்டார், அதை அவங்களால மாற்ற முடியாது அப்படின்னு. அது காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பார்க்குறது, மார்க்கெட் கடை கீழே விழுதா இல்லை கடை மேலே போதா அப்படின்னு பார்க்குறது. ஓகே, மேலே போகுது, வா ஒரு கால் ஆப்ஷனை எடுப்போம். சரியா? சரி, ரைட்டு, மேலே போயிடுச்சு, ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, புக் பண்ணிட்டு நான் புக் பண்ணிட்டேன். இங்கே இருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இவங்களோட அசம்ஷன் புரியுது உங்களுக்கு? புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக புரிஞ்சுங்க. மார்க்கெட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வரும். சரியா? மார்க்கெட்டு கீழே விழுது, கடை கீழே விழுது, ஓகேவா? கீழே விழுது, 10 பாயிண்ட் வந்துருச்சு. வந்தோடனே புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ண உடனே சரி ரைட்டுப்பா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருப்பி மார்க்கெட்டு தான் மேலே போகிற மாதிரி போவோம். ஓகே, இங்கே இருந்து தான்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரேட் எடுப்பாங்க. சரியா? இவங்கள்ட்ட அதுவும் போவோம், ஓகே, திருப்பி ட்ரேட் எடுப்பாங்க. இப்படி ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்லையும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலில் நான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கேண்டலுக்கு முன்னாடியும் பல கோடி ரூபா காசு இருக்குது. அந்த பல கோடி ரூபா காசுலையும் நான் அட்லீஸ்ட் ஒரு 10 பைசா பிடிக்கிட்டே வந்தாலும் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கேண்டில் எத்தனை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 கேண்டில் இருக்குது. 100 கேண்டில் 50 ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் நான் ஓவராலாக நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பேன், 5000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ள பீப்புளாக இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் இன்னையோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் பண்ணுறது பேர் ட்ரேடு கிடையாது, கேம்பிள். நம்மளுடைய டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்மளுடைய தம்ப்நெயில் ஃபோட்டோலே தெரிஞ்சிருக்கும். கேம்பிள் பண்ணால் என்ன நடக்கும், ட்ரேடாக பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. சரியா? இதுலேயும் ஒரு அறிவு சாரணமான ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் என்ன சொல்லணும் தெரியுமா? பாருங்கள் ப்ரோ, டெய்லி வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் ட்ரேடு கொடுக்காது ப்ரோ. 10 பாயிண்ட்டுக்கும் கேண்டில் போவோம், 50 பாயிண்ட்டுக்கும் போவோம், 100 பாயிண்ட்டுக்கும் போவோம், 1000 பாயிண்ட்டுக்கும் போவோம். 10 பாயிண்ட் போதா அதில் 5 பாயிண்ட் எடுத்துப்போம். 50 பாயிண்ட் போச்சுன்னா அதில் 30 பாயிண்ட் எடுத்துப்போம். 100 பாயிண்ட் போச்சுன்னா 100 பாயிண்டில் 30 பாயிண்ட் எடுத்துப்போம். அப்போ அதில் எல்லா இடத்துலையும் உட்காந்து ட்ரேட் பண்ணால் தான் ப்ரோ நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது நல்லா அறிவுத்தமாக பேசுவாங்க. கரெக்டாக? இப்போ இவங்களுக்கெல்லாம் காமனான ஒரு விஷயம் இருக்குது.
இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கலாம். என்ன பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னா, 10 பாயிண்ட் போதா சரியா, அந்த 10 பாயிண்ட் ஆசைப்பட்டு 30 பாயிண்ட் ஆப்போசிட்டாக போகுங்க ஐயா. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று. ரெண்டாவது விஷயம், 50 பாயிண்ட் போதா ஓகே, நீங்கள் பிடிக்கிறீங்க, அதில் நீங்கள் ஸ்கேல்பிங்காக ப்ராஃபிட் வருது, புக் பண்ணிடுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் 50 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும்? இங்கே எல்லாரும் எடுக்கணும்னு பார்க்குறாங்களே தவிர கொடுத்துடக்கூடாதுன்னு இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய காமனான ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக வந்து ஒரு லாட் சைஸ் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ இதெல்லாம் உடைக்கிற மாதிரி சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மெம்பர்ஷிப்பில் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஹை லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. நான் வந்து 30 லாட் ட்ரேட் பண்ணுவேன் ப்ரோ, 10 பாயிண்ட் தான் ப்ரோ பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அது போதுமானது ப்ரோ, நான் 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் வந்து 5 பாயிண்ட் தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், 10 பாயிண்ட் தான் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது 50 பாயிண்ட் போனால் சந்தோஷம் ப்ரோ. இப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஈவன் தோ ஓகேவா, ஈவன் தோ நீங்கள் 50 லாட் இல்லை 100 லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணாலும் ஓகேவா, 100 லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணாலும் நான் அந்த வீடியோவில் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருப்பேன், அதை நான் சொல்கிறேன். நான் 2 ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு ட்ரேடில் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இன்னொரு ட்ரேடில் சரியா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஓவராலாக நான் எத்தனை லாட் சைஸுங்கிறத மென்ஷன் பண்ண வரும்ல, அது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் மெம்பர்ஷிப்பில் இருக்கும், உங்களுக்கு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ பேசிக்காக இந்த 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் இருக்கேன். நான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன் சரியா, எனக்கு வந்து 30 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. நான் ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கான பெர்ஃபெக்ட் கால்குலேஷன், எக்ஸாக்ட் கால்குலேஷன், அது என்ன கால்குலேஷன், எப்படி இருக்கணும், நான் ட்ரேடராக என்ன பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் மாறலை, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணல, ட்ரேடிங் ஸ்டைல் மாறலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏன் மாறலை, எதனால் மாறலை அப்படின்னு உங்களோட பிஎன்எல் அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறேன் என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன் சரியா. சரி ரைட்டு, நம்ம கான்செப்ட் வரும். எல்லா கண்ட்ரிலையும் ட்ரேட் எடுக்கணும். இவங்களோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது சரியா. 10 லாட் போடுவான், 5 லாட் போடுவான், 4 லாட் போடுவான், 3 லாட் போடுவான், 2 லாட் போடுவான், திடீர்னு 30 லாட் போட்டுக்கிட்டு இருப்பான் சரியா. இவங்க வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நிறைய பேர் பேசுவோம், எலான் மஸ்க் வந்து பெருசாக சம்பாதிச்சிட்டாரு, அதானி பெருசாக சம்பாதிச்சிட்டாரு, பெரிய உலக பணக்காரர்களில் பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு, அம்பானி பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு சரியா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஷேர் மார்க்கெட்டு கிங்கு, இந்தியன் மார்க்கெட்டோட கிங்கு அப்படின்னு பேசுகிறோம். இவங்களாம் வந்து ஒரே நாளில் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாங் டர்மாக யோசிச்சாங்க. அப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வரீங்க, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பிகினராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டர்மாக திங்க் பண்ணுங்கள். இல்லை நான் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, நான் எப்படி லாங் டர்மாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாங் டர்மாக பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ஸ்டாக்கு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா போவதுக்கு 1 வருஷம் ஆகுது. பட் ஆப்ஷனில் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா போவதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் 1 மணி நேரம் தான் தேவைப்படுது. அப்போது நீங்கள் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகிறது தான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர சரியா 5 பாயிண்ட் போகுது அதனால் நான் எடுக்கிறேன், மேலே போகுது, க்ரீன் கலர் கேண்டில் மேலே போகுது அதனால் பை எடுத்தேன், எனக்கு இந்த இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்துச்சு, ஆர்எஸ்ஐ சிக்னல் கொடுத்துச்சு சரியா, அந்த இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்துச்சு. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள், தெரியாமல் யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டரை வச்சு உங்களால் பை பண்ண முடியாது, பை செல் இண்டிகேட்டர் கொடுக்காது சரியா. இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ஹை குவான்டிட்டி போட்டு மேலே போகும்போது பை, கீழே போகும்போது செல் எடுத்தவரோட நிலைமை என்ன இருக்குன்னு அந்த சேனலில் போய் பாருங்கள், என்ன ஆகிட்டு இருக்கு, எப்படி இருக்காரு, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னு எடுத்து போய் பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும் ஓகேவா. இந்த கான்செப்ட் பேசிக்காக உங்களுக்கு புரிய மாட்டுது. அப்போ நீங்கள் ஹை குவான்டிட்டி லாட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக எமோஷ்னலாக சரியா ஒரு ப்ராப்பர் செட்டப் ஒன்று தேவைப்படுது உங்களுக்கு. செட்டப்னா ட்ரேட் செட்டப் வேறு ஓகேவா, ட்ரேட் செட்டப் ரெண்டாவது. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்க, ஆர்டர் பஞ்ச் பண்ணுறீங்க, ஆர்டர் நடக்குது, ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் அது மேலே கீழேன்னு போகுது, ஒரு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் மேலே போகுது, மேலே போகும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன், எப்பா 30,000 40,000 50,000 சூப்பர், 60,000 போயிடும், இன்றைக்கி 1 லட்சம் அடிச்சிடும், 99,000 காமிக்கும் சரியா, 99,000 காமிக்கும், வெறும் 1000 ரூபா 1 லட்ச ரூபா, ஐயோ 1 லட்ச ரூபா வந்துடாதான்னு வெயிட் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்போ தான் என்ன தெரியுமா, ஒரே கண்டில் டமால்னு கீழே விழும் சரியா, அந்த இங்கே விழுந்துக்குது பாருங்கள், மேலே போயிட்டே இருக்குது சரியா, 99,000 காமிக்கும், ஒரே கண்டில் டமால்னு கீழே விழும், 99,000 40,000 மாறும். நான் என்ன பண்ணுவேன், 40,000 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த ட்ரேடு போயிடும், அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போயிடும். எங்கே போவோம், 1 லட்சங்கிறது 3 லட்சமாக போயிடும். இந்த இடத்துல வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்னாலே எமோஷ்னலி வீக் தான் சரியா. இப்போ நம்ம வந்து சிங்கம் கிடையாது, சிங்கமே எமோஷ்னலி வீக் தான் கரெக்டாக.
சிங்கத்துக்கு தெரியும் தன்னோட பிள்ளை யார், தன்னோட குட்டி எது அப்படிங்கிறது தெரியும். சரியா? அப்போ சிங்கமே எமோஷனலாக வீக், மிருகமே எமோஷனலாக வீக்கு. அதாவது காட்டுக்கே ராஜா, வேட்டையாடி சாப்பிட்ற ஒன்று எமோஷனலாக இருக்குது. அப்போ மனுஷன் எப்படி இருப்பான், எமோஷனலாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணீங்க, நான் இதைத்தான் பண்ணணும்ப்பா, இப்படி தான் பண்ணணும், இப்படி வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன், இதுக்காக தான் நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன், இப்படி டிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். சரியா? இதில் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர் இருக்காங்க. என்ன பண்ணுவோம் தெரியுமா? ப்ராஃபிட் வர்றப்ப கம்மியாக புக் பண்ணிடுவாங்க. சரியா? ஆனால் லாஸ் ஆகிறப்ப வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் 50 ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்குது, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன், மார்க்கெட்டு மேலே போச்சு, 1000 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிட்டு கீழே வருது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கிற எடுத்து இங்கே போடுவாங்க, இப்போ இங்கே இருக்கிற எடுத்து இங்கே போடுவாங்க. ஓகே, இப்போ அது இன்னும் கீழே வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே போடுவாங்க, கடைசியில் 0 ஆயிரும். அப்போது என்றைக்குமே உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஸ்டிக் பண்ணுங்கள். அதை உங்களால் மேனுவலாக பண்ண முடியாது, அதுக்கு நான் ஆல்கோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. அதை போட்டு விட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ இங்கே ஒரு செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருப்பீங்க கரெக்டாக, இப்போ அதே இடத்துல அதே மாதிரி ஒரு பை செட்டப் திருப்பி இங்கே கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி ரீஎன்ட்ரி கொடுங்க. ஏன்னா இந்த 100 ரூபாவில் வாங்கின ப்ரைஸுக்கும் 50 ரூபாவில் வாங்கின ப்ரைஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோஷனலாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஓகே, இப்போ 100 ரூபாவில் கிடைச்சிது, எனக்கு திருப்பி 50 ரூபாவில் கிடைக்குதுன்னா எனக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு தெரியுமா? சரியா? அதாவது நீங்கள் லாஸில் ஹோல்ட் பண்ணுறது வந்து எல்லாவனும் பண்ணிடுவான், ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது எவனாலையும் இங்கே பண்ண முடியாது. அதுக்கு வந்து பல வருடங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரியா? 1000 ரூபா ப்ராஃபிட் காமிக்குது, உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். என்ன ஃபியர் இருக்கும்? சரியா? ஐயோ 1000 ரூபா காமிக்குது, 500 ரூபாயா போயிருமோ, ஐயோ 2000 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் லாஸாக போயிருமோ அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் வர்றப்ப சின்னதாக புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் நான் பை பண்ணுவேன், இப்படி தான் என்னோடய எஸ் மார்க்கெட்டு மேலே போக போக, அதாவது மார்க்கெட் ட்ராவல் பண்ண உங்களோட எஸ்எல்லையும் அது கூட சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை நீங்கள் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபன்னாக தான் கொண்டு போகலான்னு பார்த்தேன், பட் எஜுகேஷனாகவே பண்ணிடும்னு சொல்லிட்டு எஜுகேஷனாகவே நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் இந்த கான்செப்ட்லேயே ஆல்ரெடி 12 நிமிஷம் போயிட்டுருக்கு. இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். 12 நிமிஷம் வீடியோ போடுறப்ப எப்போ உட்காந்து பார்க்கலாம். ஆனால் நான் உள்ளே சொன்ன கான்செப்ட் யாருக்கும் இங்கே புரிய வராது. கரெக்டாக உள்ளே சொன்ன கான்செப்ட் யாருக்கும் புரிய வராது. என்ன சொன்னேன், எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறது புரிய வராது. ஸோ நான் என்னோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன். என்ன தான் நெகட்டிவிட்டி வந்தாலும் நான் என்னோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். சரியா? ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்தேன், 4 பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தேன். அந்த இடத்துல நீங்கள் தப்பாக வந்து பேசிக்கிறீங்க அப்படின்னா மாற வேண்டியது நான் கிடையாது, நீங்கள் அப்படிங்கிறத சொல்லி நல்லா சிறப்பாக ட்ரேட் பண்ணுவோம், சிறப்பான ட்ரேடர்ஸை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.